கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். எல்லாம் பக்கா பகல் வேஷம். ஏன்னா இந்த கனவு காண்டிங்கன்னா நம்ம சம் செகண்டில் நீங்கள் ஒரு 2 ஊர் பார்த்த மாதிரி காட்சிகளெல்லாம் பார்த்துடுறீங்க கனவில். அப்படிலாம் சொல்லி நம்ம எண்ணத்தின் வினாடி அரை செகண்டு தான். அது எவ்வளோ நேரமா, எவ்வளோ நீட்டிக்கலாம், எவ்வளோ நேரமெல்லாம் நீட்டிக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? உண்மை கிடையாது. சிலதெல்லாம் சில நொடிகளில் போயிடும், சிலதெல்லாம் மணிக்கணக்கிலேருந்து போக முடியாது. ஏதோ ஒரு சினிமா பாட்டு காலையில் கேட்டிங்கன்னா, பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளே, எங்கேயோ பாட்டு பாடிக்கும் கேட்டிருப்போம். கார் ஓட்டும் போதோ இல்லை பைக்கில் போகும்போதோ ஃப்ளைட்டில் உட்காந்துக்கும் போதோ ஊர் சுற்றும் போதோ போகும்போதெல்லாம் திரும்ப பார்த்த முதல் நாளேன்னு சொல்லணும். இதை வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நொடியில் உள்ள அந்த நாளெலாம் வச்சு நிற்கிறீங்கன்னு சொல்லி அப்படி வச்சுக்கிறாங்க. இல்லை, மனம் அதிர்வுகளை உண்டாக்கினே இருக்கிறதுனால வேண்டி அந்த வரிகள் மேலே இருக்கிற தாக்கத்தினால வந்ததுனால நீங்கள் எண்ணத்தெல்லாம் நீட்டிக்கலை, அதுவாகவே இருக்குது. அது உங்களுக்கு அந்த வரிகள் பிடிச்சிருக்குன்றதுனால திரும்ப சொன்னுக்கிறீங்க. அப்படி இல்லை, அதெல்லாம் நீட்டிக்கிறதுக்கு போகிறது அப்படிலாம் செய்யக்கூடாது. கொண்டாட நீங்கள் ஒரு விஷயம் வருது, ஏதோ ஒரு தகவல் வருது, இல்லை ஒரு சந்தோஷமான செய்தி வருது, இல்லை யாரையோ காதலிக்கிறீங்க, இல்லை காம உணர்வுகள் உங்களுக்கு தூண்டப்பட்டது, இல்லை பக்தி இருக்குது, அங்கே தான் கடவுளை எடுத்து வைக்க சொல்லிடுறாங்க. எப்போதும் இறை சிந்தனையோடு இருக்கிறதுக்கு, கடவுள் நினைப்போடவே இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் கடவுளால் ஆனது. எல்லா வாய்ப்பும் வெற்றிடத்துக்குள்ளே இருக்குது, எல்லா சந்தர்ப்பமும் சூன்யத்துக்குள்ளே இருக்குது. ஸோ கடவுளுக்குள்ளே இவ்வளோ அற்புதங்கள் இருக்குதுன்ட்டு நீங்கள் கொண்டாடுற மனிதராக மாறினீங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் கடவுள்கிட்ட போய் நிற்பீங்க. எல்லா விஷயமா இருந்தாலும், பாட்டுக்கும் சரி, சினிமாவுக்கும் சரி, நாடகத்துக்கும் சரி, வாழ்க்கைக்கும் சரி, உங்களுக்கு நடக்கிற எல்லா அற்புதத்துக்கும் சரி, அசிங்கத்துக்கும் சரி, வேதனைக்கும் சரி, எல்லாத்துக்குமே கடவுள் தான் அப்படின்ற மாதிரி ஆகிட்டிங்கன்னா அப்படியே சுருங்கும், எண்ணங்கள்லாம் குறையும், நம்ம யோசிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது, வரும் கொண்டாடிட்டு விட்டு போயின்னே இருப்பீங்க, அவ்வளோதான். ஸோ அதோட பிணைஞ்சு அப்படியே வாழ்க்கையை நடத்தினே இருக்கலாம். இந்த நொடியில் நினைக்கிறது, இல்லை என்லாஜ் பண்ணுறது, எண்ணங்களை வளர்க்குறது, எண்ணமற்ற நிலை தான் வெற்றி. ஏன் அப்படின்னு கேட்டால், தோல்வி எப்போ வந்ததுன்னா எண்ணமற்றதுனால தான் தோல்வி வந்தது, எதிர்பார்த்ததுனால தான் தோல்வி வந்தது, இப்படி நடக்கணும்னு நினைக்கும் போது தான் தோல்வி வந்தது. அதர்வைஸ் தோல்வியே இல்லை. கவனிக்கிறதுனால தான் தோல்வி வந்தது, இல்லை இப்படி இருக்கணும்னு நினச்சதுனால தான் தோல்வி வந்தது. இது எல்லாமே எண்ணங்களால் ஆன அசிங்கம் தான். ஸோ எண்ணமற்ற நிலையை ஒருத்தங்க அடைகிறாரு, கொண்டாடுறாரு அப்படின்னு சொன்னால், நொடியில் வந்ததெல்லாம் எத்தனைலாம் போக மாட்டார். நொடியில் வந்தது நொடியிலே திருப்பி அமைச்சிடுவார். ஒரு செயலுக்கு எதிர் செயல் நீங்கள் அப்பயே செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா எண்ணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. யாரோ உங்களை திட்டினாங்க, நீங்களும் திருப்பி திட்டினீங்க, இல்லை யாரோ பாராட்டினாங்க, இல்லை நன்றி சொல்லி முடிச்சிட்டிங்க, கதை முடிஞ்சிச்சு. அப்படி இந்த பாட்டுங்கள்லாம் வருதுன்னா அதுவும் வராது. நீங்கள் ஆழமாக வாழ்ந்துருந்தீங்கன்னா, சீரியஸாக இருந்தீங்கன்னா, வாழ்க்கையில் கொண்டாட்டமாக இருக்குது, உங்களுக்கு இலக்கம் வந்ததுன்னு சொன்னேன், இது மாதிரி எல்லாம் கண்டதெல்லாம் உள்ளே வராது. நான் நிறைய பார்க்குற மனிதர்கள்லாம் பாவம் அடுத்தவங்களை கவனிச்சுட்டு வேதனைப்பட்டுருது. கணவனோ அல்லது மனைவியோ கொஞ்ச நேரம் வெளியே ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு வந்துட்டா, உடனே அந்த கணவனோ அல்லது மனைவியோ, நீ ஏன் இவ்வளோ நேரமாக பேசியிருந்த, நீ என்ன பண்ணியிருந்த இவ்வளோ நேரமாக? கண்காணித்தல் அப்படின்னு ஒன்று தப்பு கிடையாது, ஆனால் அது நன்மைக்காக மட்டும்தான் இருக்கணும். ஸோ இதெல்லாம் எண்ணங்களால் ஆனது தான். நான் நினச்சபடி இது இல்லை அப்படின்றது தான். இந்த எண்ணங்களெல்லாம் விட்டுருங்க. இந்த நொடியில் அவர்லாம் எத்தனை வருவானா, எண்ணமே இல்லாமல் இருங்க. எண்ணம் வந்தால் அது இறைவன் பேரில் இருக்கட்டும். பொதுவாக ஒரு மதமும் ஒரு மந்திரத்தை சொல்லி வச்சுருக்கோம். நானும் கூட அப்படி தான் சொல்லிருப்பேன். சிவாய நம்மன்னு இருந்தேன், சிவாய நம்ம என்று சிந்தித்து இருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னா எதுக்காகன்னா, நான் சிவசிவான்னு வாழ்வேன், எப்போதும் இறைவனையே நினச்சின்னு இருப்பேன் அப்படின்னா கொண்டாடுவேன். அதே சமயத்தில் கொண்டாடிட்டு உடனே திரும்ப அங்கே போயிடுவேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இருப்பேன். எதுவும் வேலை எனக்கு இல்லைன்னா உடனே சிவாய நம்ம அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இருப்பேன். அதுக்கு இன்னும் திலாலங்கடிங்களாங்கிறாங்க, வாய நம்ம சிவாய நம்ம யா நம்ம சிவமா சிவாயனான்னு சொல்லி இந்த திலாலங்கடி வேலை செய்கிறவங்களாம் நிறைய இருக்கிறாங்க. அதுலேயே நான் ரொம்ப சிம்பிள், நான் நம்ம சிவாயன் கூட சொல்ல வேணாம். நீங்கள் இறைவான்னு இருக்கலாம், கடவுளேன்னு இருக்கலாம், முடிஞ்சால் அல்லான்னு இருக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். பாருங்கள், எண்ணங்களை எப்போதும் ஒரு இடத்துல குவிக்க பாருங்கள், எப்போதும் கடவுளை கூட இருக்க பாருங்கள். மற்றதெல்லாம் வேணாம், சந்தோஷமாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. சாப்பிடும்போது சாப்பிடுங்க, தூங்கும்போது தூங்குங்க, நடக்கும்போது நடங்க, நிற்கும்போது நில்லுங்க. ரொம்ப அழகாக இருக்குது வாழ்க்கை.
உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சுக்க, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியா நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். ஃபேமிலியா டிவில போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியா போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்க அதை பார்க்கலாம். வாய்ப்பு இருக்கு, பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் திளைப்போம். குருசில யோகிய நாடு, உன்னை நீ கொண்டாடு. கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மனம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.